சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற பாடம் 7th புக்கில் இருக்கிற முகலாய பேரரசு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக 7thலுக்கும் +1 படிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வேறுபடும். பட் 7th புக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டா +1 புக்கில் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். முகலாய பேரரசை பொறுத்தளவுக்கு இங்கே செம காமெடி தான் நடந்திருக்கு. இந்த பாடத்தை காமெடியாக நினச்சா காமெடியாக இருக்கும், சீரியஸாக நினச்சா சீரியஸாக இருக்கும். நீங்கள் காமெடியாகவே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவே, இவங்களுடைய டைரக்ஷனே பயங்கரமாக இருக்கும். பாபர் ஹுமாயூன் பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அக்பரும் ஜஹாங்கீரும் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஷாஜகானும் அவுரங்கசீப்பும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேராகவே டிவைடிங் ஆகியே இருக்காங்க. பட் ஓகே, அது கதைக்குள்ளே போகும்போது தெரியும் என்னடா இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்தாலே தெரியும். இப்படி பார்த்தீங்களா? அப்போ எல்லா மதங்களையும் இவர் வந்து இது பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகே, நான் நடத்தும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இயரை தெரிஞ்சுக்கணும். 26 to 30. ஏன்னா 26 முதல் பானிபட் போர், 56 இரண்டாம் பானிபட் போர். அப்போ பாபர்னா முதல் பானிபட் போர், அக்பர்னா இரண்டாம் பானிபட் போர். அதுக்காகவே அந்த இயரை ஆக வச்சுக்கலாம். ஸோ 10 வருஷம் நம்மால் கிங்கு யார்? ஹுமாயூன் தான். 10 வருஷம். அதுக்கப்புறம் அவருக்கு வினையே சூர் வம்சம்தான், ஷெர்ஷா சூர். அப்போ அதுக்கப்புறம் போயிட்டு வந்தார், ஒரு வருஷம் இருந்தார், அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார். இந்த இயர் தெரியும், 30 to 40. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 605 to 27. அதுக்கப்புறம் 27 to 658. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 707. ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். 27, 658, 707. இந்த ரெண்டு மட்டும்தான். 7, 8, 7 அப்படிங்கிற மாதிரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 605லேருந்து 627 வரைக்கும் என்ன நடந்துச்சு, அடுத்து வந்து 658 வரைக்கும் என்ன நடந்துச்சு, 707 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்கணும். நாங்கள் மேக்ஸிமம் என்ன ஒன்றுனா இந்த 1605 to 1627 ஞாபகம் வச்சுக்குருவோம். ஏன்னா இங்கே இது தொடங்குற இயர், ஷாஜகானுக்கு இங்கே இது தொடங்குற இயர். ஷாஜகான் என்ன பண்ணார்? உங்கள் தாஜ்மஹால்லாம் கட்டினார்ல, தாஜ்மஹால், செங்கோட்டை, ரைட்டா, உங்களுக்கு எல்லாம் கட்டினார்ல. அங்கெல்லாம் சண்டே தானே போவீங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது காதலர் தினத்துக்கான ஒரு சின்னம் தானே. அப்போ 2 பேருக்கான சின்னம் சண்டே தானே போவோம். ஸோ 1627 ஷாஜகான் ஆட்சி வந்துடும். கடைசியில் 7.5 தான் முடியும் அவுரங்கசீப் ஆட்சி, கடைசியில் 7 தான் முடியும் 1707. ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி தான். இரண்டாம் பானிபட் போர், முதல் பானிபட் போர், இது 10 வருஷம். ரைட். இப்போ இயரை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா குரியால ஆட்சியை தவிர்த்து முகலாயர் ஆட்சின்னு எடுத்துக்கிட்டால் 1526 to 1707 பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இந்த ஆசியா ஐரோப்பாவே மிரண்டுற அளவுக்கு நடந்துச்சுங்கிறாங்க. பாபர் 1526 to 30, 4 வருஷம் தான். எப்படி நம்ம குத்புதீன் ஐபக் 4 வருஷம், ரஷ்யா 4 வருஷமோ, இங்கே பாபர் 4 வருஷம் தான். ஜாகிருதீன் முகமது பாபர். இந்த முகல் அப்படிங்கிற வார்த்தை பாபருடைய மூதாதையர்லேருந்து பார்க்கலாம். அதான் முகலாயர்னு சொல்கிறோம்ல. அப்போ முகல்ங்கிற வார்த்தையை பாபருடைய மூதாதையர்லேருந்து பார்க்கலாம். அவர் தந்தையார் வழியில் பாபர் வந்து பார்த்திங்கன்னா தைமூரோட கொள்ளு பேரன். தைமூர் ஏற்கனவே 1398 படையெடுத்து வந்திருக்காரு. அதனுடைய தாக்கத்தின் விளைவாக தான் இவர் கிழக்கு பக்கமே நோக்கி வரணும்னு சொல்லி வந்தார். அது பஞ்சாப் வரைக்கும் தான் வந்தார். காபூலை கைப்பற்றினார், பஞ்சாப் வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் வரணும் என்ன இல்லை, இந்த தௌலத் கானோடைய மகனும் இந்த அப்புறம் ஆலம் கான் இவங்க 2 பேரும் போய் கூட்டு வந்துடுவாங்க இப்ராஹிம்லோடைய தாக்குறதுக்கு. ரைட். அப்போ தந்தை வழியில் தந்தை தயிர் சாப்பிடுவார் நல்லா. அப்போ தைமூரின் கொள்ளு பேரன். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான். தாய் வழியில் அவர் தாத்தா யார்? தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் ஆவார். இது ரொம்ப முக்கியங்க. தந்தை வழினா தயிர், தாய் வழினா யூனுஸ் கான். ஸ்பூனில் சாப்பிடுங்க, தாய் வந்து ஸ்பூனில் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. தாசு ஸ்பூனு அப்படிங்கிற மாதிரியே வந்திருக்கும். ரைட். மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை. அவர் எத்தனை தலைமுறை? பாபர் 3 எழுத்து சொல், 13வது தலைமுறை. பிப்ரவரி 14 லவர்ஸ் டே அன்னைக்கு பிறக்கிறாரு. 1483 பிறக்கிறார். 1483 பிறக்கிறார். ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். உண்மையாகவே பாபர் வந்து முகலாய வம்சத்தை தோற்றுவிக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குனார்ல. அப்போ நம்பிக்கையை காப்பாற்றினது யார்? பாபர் தான். பாபர் தைரியமாக வந்து இன்றைக்கி முகலாயர் வம்சத்தை தொடங்கியிருக்காருல. அப்போ நம்பிக்கையை காப்பவர் தான். 12 வயசில் அவருக்கு ஒரு சிறிய அரசு பர்கானா, என்னது பர்கானா அப்படிங்கிற ஒரு பரம்பரை சொத்து கிடச்சிருக்கு. அதை உஸ்பெக்குகளால் அவரை வந்து என்ன பண்ணாங்க, துரத்தி அடிச்சிட்டாங்க. உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி, நல்லா கேளுங்க, எத்தனை 12 வயசு அப்படி இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு பின்னா 22 வயசு ஆகிப்போச்சு. அப்போ பாபர் காபூலில் ஆட்சி பொறுப்பே இருக்கிறார். காபூலில் ஆட்சி பொறுப்பு எதுனா இந்த தைமூர் படையெடுப்புக்கு அப்புறமே
அவர் கிழக்கு நோக்கி போனது தான் அவருக்கு எண்ணமே இருந்துச்சு. அதனால் அப்படியே பஞ்சாப் வரைக்கும் கடந்து வந்தார் 24. பாபர் இந்தியாவுக்குள்ளே வந்தது 26 முதல் பானிபட் போர் தான் நம்ம எடுத்துக்கணும். பட் அதுக்கு முன்னாடி 24லேயே பஞ்சாபுக்கு வந்துட்டார். பெருசாக எதுக்கும் ஆசைப்படலை, அவர் அசாம் இருந்தார். தௌலத்கான் லோடி மகன் யார்? திலாவார் கான் அவருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான். அப்போ திலாவார் கான், ஆலம் கான் 2 பேரும் போய் காபூலுக்கு வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லி இப்ராஹிம் லோடியை பதவி விட்டு நீக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தது தான் முதல் பானிபட் போர். ஸோ டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். ஏன்னா டெல்லி சுல்தான்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம் ஆக்ராவை தலைநகராக வச்சு தான் இருந்தாங்க. அப்போ டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றுறாரு, முகலாய வம்சத்துக்கு அடித்தளம் நாட்டுறாரு. பாபர் 1526 பானிபட் போர் முடிஞ்சோடனே அடுத்து உள்ளே வந்தோடனே நிறைய பிரச்சனைகள் வரும்ல. அப்போ 3 பேரை போட்டு தள்ளுறாரு. ராணா சங்கா, நானா கண்டேன், ஷார்ட்கட்டு நானா கண்டேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 27 ராணா சங்கா கான்வா போர். ஃபஸ்ட் என்னது? கன்வா போர், கண்ணு போச்சு. அடுத்தது 28 சந்தேரி போர், சந்தைக்கு போகிறாங்க. மதினி வந்து சந்தைக்கு போகிறாங்க, அங்கேயும் பிரச்சனை. அப்போ 28. அப்போ 1528 சந்தேரி போர். இது வந்து 1957 புரட்சியில் வரும், அந்த ஷார்ட்கட் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். பட் சந்தேரி போர் அப்போ ஃபஸ்ட்டு கன்வா போர், கண்ணு போச்சு. அடுத்து சங்கு போச்சு, கண்ணு மேலே இருக்குது. அடுத்து சங்கு, சந்தேரினா சங்கு போச்சு, சந்தேரி போர். அதுக்கப்புறம் 29 வந்து பார்த்திங்கன்னா வங்காளம் மற்றும் பீகாரில் ஆப்கானியர்களை தாக்குனது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் சூர் வம்சமே வந்து பழிவாங்க வராரு. அதுக்கு ஹுமாயூனும் பழிவாங்க வந்துட்டார். ஏன்னா இவர் 4 வருஷம் தானே இருக்கார். ரைட். 30 பாபர் இறந்து போயிட்டார். அப்போ துருக்கிய பாரசீக மொழிகள் புலமை பெற்றிருந்தார். துருக்கிய பாரசீக, அதாவது துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லி சுயசரிதையை எழுதியிருக்காரு. அதில் இந்துஸ்தான் பற்றி, நம்ம இந்தியாவை பற்றி எழுதியிருக்காரு. செங்கிஸ்கான் தம்முடைய மகன்கள் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையிலேயே அந்த மரபில் மூத்த மகனை ஹுமாயூனை வாரிசாக அறிவிச்சிட்டு போயிட்டார். அடுத்து ஹுமாயூன் 30 to 40 அரச பதவி ஏற்றோடனே சகோதரர்களோட ஒரே பிரச்சனை. அவங்க சகோதரர்களே யார் தெரியுமா? ஒருத்தர் கம்முன்னு இருப்பான், ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஒருத்தர் அஸ்கு புஸ்கு தரமாட்டேன்னு ஓடிக்கிட்டே திரிவான். இந்த 3 பேர் கூட ஒரே பிரச்சனை. கம்முன்னு இருப்பான், கிண்டல் அடிப்பான், அஸ்கு புஸ்கு தரமாட்டேன். ஏற்கனவே ஹுமாயூனு பாவம். அப்போ இப்படி இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் பகுதியை பிரித்து கொடுக்குறோம். ஆனால் டெல்லி மீது ஆசை இருக்குது எல்லாருக்கும். ஒவ்வொருவருக்குமே டெல்லி எப்படியா கைப்பற்றின ஆசை இருக்குது. ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்கள் இருந்தாங்க. அவர் தான் அந்த ஆப்கானியர், அந்த இவர் பாபர் படையெடுத்து போனார்ல 29, 27னா கன்வா போர், 28 சந்தேரி போர், 29 பீகார் வங்காளம் அங்கே போனார்ல. அந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர், இவரும் ஒரு பெரிய எதிரி ஆகிட்டார். அப்போ ஷெர்ஷா போர்னு ஒன்று நடக்குது, சௌசா போர். சௌசாங்கிற இடத்துல ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் சண்டை நடக்குது 39. அதுக்கப்புறம் 40 கன்னோசிலையும் ஹுமாயூனை தோற்கடிக்கிறார். சௌசாங்கிற இடத்துலையும் சண்டை நடக்குது. அடுத்து கன்னோசி போர் 40. இவங்க 2 பேர் கண்ணு, அவங்க 2 பேர் கண்ணு, 4 பேர் கண்ணுன்னா 0வாக இருக்கணும் பாருங்கள். கன்னோசி போர் ஹுமாயூனை தோற்கடிச்சிட்டார். அப்போ அரியன்லேருந்து தூக்கி வச்சுட்டு ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பி ஓடி 555 தான் வரார். 555 வரார். அவர் எப்படி வருவார்னா, உள்ள பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் தம்சப்னு வச்சுக்காங்க. வா பார்த்துக்கலாம், டெல்லியை மீட்கலாம். 555 தம்சப் ஒரு என்ன வச்சுக்கலாம். பாரசீக அரசர் சபாவிட் தம்சப் அவருடைய உதவியால் திரும்ப உள்ளே வராரு. உள்ளே வந்து அடுத்து 56 லைப்ரரி படிக்கட்டில் விழுந்து இறந்துடுறாரு. எப்படி குத்புத்தீன் ஐபக் போல விளையாடும்போது இறந்தாரோ குதிரையில், ஒரு லைப்ரரி படிக்கட்டிலேருந்து இறந்துடுறாரு 56. சரி, ஷெர்ஷா என்னப்பா செஞ்சார் அந்த 5 வருஷம்? 40 to இப்போ அவர் விரட்டி அடிச்சிட்டார்ல, அந்த 40 to 45 என்ன செஞ்சார்? பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த, அங்கே சசாரம் ஒரு கட்டடமே கட்டிருப்பார். ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகனாவார். பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்ற ஆப்கானிய பிரபுவின் மகன் தான் அவர் ஷெர்ஷா. ஹுமாயூன் ஆட்சி இலக்க செய்த பின்னாடி ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தை ஆட்சியை தொடங்கிட்டார். அவர் ஆக்ராவுக்கு வந்துட்டார். பீகார்லேருந்து எங்கே வந்துட்டார்? ஆக்ராவுக்கு வந்து சூருங்கிற வம்சம் தொடங்கி வங்காளம் முதல் சிந்து வரை, காஷ்மீரை மட்டும் விட்டுட்டு எல்லா பகுதியும் போகிறார். நில வருவாயை முறைப்படுத்துகிறாரு, நாணயங்களை இது பண்ணுறாரு, முகத்தல் அளவுகளை தர அளவுப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி அவருக்கான திறமையில செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவ்வளோதான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, +1 டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அக்பரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் இறந்த உடனே 14 வயது மகன் அக்பர் அரசராக முடிச்சு விடுறார். அக்பர் வந்து சின்ன பையங்கனால பைராம் கான் வந்து பகர ஆளுநராக பொறுப்பேற்கிறார்.
அப்போ சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 556 டெல்லி ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார் ஹெமு. அந்த ஹெமுவை பைராம் கான் பானிபட் போரில், இது என்ன பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், ஹெமுவை தோற்கடிக்கிறார். இதுதான் இரண்டாம் பானிபட் போர். 56 கிட்டத்தட்ட 26, அதுக்கப்புறம் 56, 30 வருஷம் கழிச்சு. அப்போ சூர்வம்சம் இந்த ஹெமுவை தோற்கடிக்கவும் பைராம் கானை பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது அக்பருக்கு பிடிக்கலை. அப்போ அவரை வந்து சதி செஞ்சு எங்கே கொள்கிறாங்கன்னா குஜராத்தில் கொள்கிறாங்க. எங்கே கொள்கிறாங்க? குஜராத்தில் கொள்கிறாங்க. அக்பர்னாலே குஜராத்துங்கிறது அந்த சைடு யாவும் வச்சுக்கணும். குஜராத் பக்கம் ரொம்ப அங்கே தான் பிஸ்னஸில் நிறைய வணிகம் ரீதியாக நிறையா பண்ணியிருக்காரு அக்பர். அதனால் குஜராத்தில் கொள்கிறாங்க. ரைட்டாம்ப்பா? ஸோ பைராம் கான் எங்கே கொண்டார்? குஜராத்தில் கொல்லப்பட்டார். ரைட். அப்போ உங்களுக்கு இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அடுத்தது, அப்போ உங்களுக்கு சூர்வம்சத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆரம்பித்தது பாபர் வங்காளம் பீகாரில் படையெடுத்தனால அங்கே ஆரம்பித்து ஹுமாயூனுக்கு வந்து ஹுமாயூன்லேருந்து அக்பர் வரைக்கும் வந்துருச்சு. ரைட். அடுத்தது, பெண் ஆட்சியாளர் மீது படையெடுப்பு. அக்பர் இதை செஞ்சுருக்கக்கூடாது. ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே செயல்னாலும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறக்காக தோற்கடிப்பார் ராணி துர்காவதியை. அடுத்து அகமது நகர் அரசில் பகர ஆட்சியாளராக இருந்த ஏற்கனவே பகர ஆளுநராக இருந்தவர் தான் நம்ம யார்? பைராம் கான். அதே பகர ஆட்சியாளராக இருந்த ராணி சந்த் பீவி மீதும் அக்பர் படையெடுக்கிறார். ஆனால் சந்த் பீவி பயங்கர வலிமையை காமிக்கிறாங்க. முகலாயப்படை மிரண்டு போய் உடன்படிக்கை செஞ்சிருச்சுன்னா பாருங்கவேன். துர்காவதி, சந்த் பீவி, இதில் சந்த் பீவி தான் பயங்கரமாக உடன்படிக்கை செய்கிற அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஆனால் துர்காவதி அங்கே தோற்கடிச்சிட்டாங்க. இவங்க தான் துர்காவதி தோற்கடிச்சிட்டாங்க. அடுத்து ஹால்டிகாட் போர்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஹால் டிக்கெட் போர்னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ராணா உதய்சிங் ஹால் டிக்கெட் போர்னு ஒரு போர் வச்சுக்காங்க. பொதுவாக எக்ஸாம் எப்போ நடக்கும்? சண்டே தான் நடந்துச்சு. இப்போ சனிக்கிழமை நடக்குது. அப்போ 1576 தான் இந்த போர் நடந்துச்சுந்தா உதயசிங் மகனான ராணா பிரதாப் சிங். அப்போ இதை முதல் தெரிஞ்சுக்காங்க. மேவார் அரசரான ஹால் டிக்கெட் எங்கேருந்து வரும்? மேலேருந்து தான் வரும், டிஎன்பிசிட்டிருந்து வரும். அப்போ மேவார் அரசரான ராணா உதயசிங் திடீர்னு உதயமாகும். வெப்சைட்டு திடீர்னு உதயமாகும், ஹால் டிக்கெட் உதயமாகும், சந்தோஷமாக இருக்கும். ராணா உதயசிங்கை அக்பர் தோற்கடிக்கிறார் 1568 சித்தூரையும் 69 ராந்தம்பூரியும். ஃபஸ்ட்டு சித்தூரா ராந்தம்பூரா? ஃபஸ்ட்டு சித்தூர்னால 1303 ஞாபகம் வருதா? சித்தூர் சூறையாடல் டெல்லி சுல்தான்களில் அந்த சித்தூரையும் ரஜபுத்திரலோட இவருக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. அக்பர் வந்து ரஜபுத்திரலோட இணக்கமாகவே இல்லை, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். ரைட்டா? அப்போ உதயசிங்கையும் தோற்கடித்து சித்தூரையும் ராந்தம்பூரியும் அப்போ 68-69 இந்த இதில் கைப்பற்றினார். அப்போ உதயசிங்கின் மகன், அப்போ தான் உதயசிங்க்கு எப்போ கோவம் வருதுன்னா சித்தூரையும் ராந்தம்பூரியும் கைப்பற்றினார்ல, அப்போ அவர் மகன் ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். ஆனால் பிரதாப் வந்து தோல்வி விட்டாலும், இப்போ ஹால் டிக்கெட் வருது எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு விட்டாலும் இன்னொரு முறை முயற்சி எடுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு முறை தோல்வி விட்டாலும் திரும்ப சேத்தக் என்னும் தமது குதிரையில் தப்பிய, குதிரை பேர் பாருங்கள் சேத்தக், சேரும் சகதியும் தவி ஓடும், சேத்தக் தப்பி ஓடி போரை திரும்ப தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். புரியுது அவங்களுக்கு? யார்? பிரதாப் சிங். அடுத்தது, துணிச்சல் மிகுந்த இந்த ராஜபுத்திரர்களின் நினைவுகள் ரஜபுதனத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கா. ரைட், ஓகே. அடுத்து அரேபியா, தென்கிழக்கு ஆசிய, சீனாவுடன் வணிக தொடர்பு. குஜராத்தை அக்பர் வந்து கைப்பற்றின உடனேயே அரேபியர்கள், ஐரோப்பியர்கள் இந்த கிழக்கு இந்த பக்கம் அப்படியே வங்காளம், பீகார், ஒடிசா கிழக்கு பக்கம் போனால சீனாவோட ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சு. வடமேற்கு படையெடுப்புகளையும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1605 இவ்வளவு செஞ்ச அக்பர் இயற்கை எழுதினார். ரைட்டா? அக்பர் 5 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தாராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தாரில் அக்பர் சிக்கவே மாட்டார்னு நினச்சா இறந்து போயிட்டார். அக்பர் 5 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்காங்க. 1605 இறந்தார். ஆக்ராவுக்கு அருகே எல்லாமே சிக்கந்தாரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அக்பருடைய கொள்கை அன்பின் மூலமாக இருக்கணும், அப்போ தான் ஆயுள் அதிகரிக்கும். இந்து பிரபுக்கள், இந்து மக்கள் மீது நம்பிக்கை இருந்தார். கல்யாணம் பண்ணார் இந்துக்களோட. இவருடைய மகனையும் மகனுக்கு ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சார். ரஜபுத்திர பிரபுக்களை பணியமர்த்தினார். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒரு முறை காபூலோட ஆளுநராக அனுப்பிச்சி வச்சுருக்கார். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் பார்த்திங்கன்னா, ஏன்னா இவர் அவையை அலங்கரித்தவர். ராஜா மான்சிங் இவருடைய அரசாங்கத்தை அலங்கரித்தவர், இவருடைய அவையை அலங்கரித்தவர் ராஜா மான்சிங்.
ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங். ஜெய்ப்பூர்னால் எங்கே உங்களுக்கு ராஜஸ்தான் வந்துடுதா, அங்கே ராஜா மான் எங்கே இருக்காங்க இல்லை, யாவும் வச்சுக்காங்க. ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒரு முறை காபூலின் ஆளுநராக, அப்போ அங்கேருந்து காபூல் போகிறது பக்கத்தில் ஆப்கானிஸ்தான காபூல், அப்படி ராஜஸ்தான்லேருந்து காபூல் போய்க்கலாம் ஈஸியாக. ராஜா மான்சிங் அனுப்பி வைக்கப்பட்டார். ரைட்டு. அப்போ ஜெய்ப்பூர்லேயும் மான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு முறை பழைய ஏதோ ஒரு இதில் ஷார்ட்கட்டில் ஜெய்ப்பூரில் மான் இருக்குது, ராஜஸ்தானில் மான் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ரைட். அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தினார். சூபி துறவியான சலீம் சிஷ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் வச்சுருந்தாங்க. குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்துல தான் ஹிர்மிந்தர் அப்படிங்கிற சாஹிப் கருவறை கட்டப்பட்டுள்ளது. புதிய நகரான பதேப்பூர் சிக்ரிலையும் அக்பருடைய இபாக் தானா அப்படிங்கிற மண்டபமும் கட்டிருக்காங்க. எல்லா மதங்களும் ஒன்று கூடி பேசலாம் அப்படிங்கிறது. ஆனால் இவருடைய இதை வந்து ஏற்றுக்கல அவங்க. யார் அவங்க அடுத்து வந்தவங்களாம் அவுரங்கசீப்லாம் ஷாஜகானு ஜஹாங்கீர் ஷாஜகானு ஏற்றுக்கிட்டாங்க அக்பரோடதை. ஆனால் அவுரங்கசீப் அதெல்லாம் முடியாது, பழையவாத கொள்கை பழைய மதத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன் இருந்தார் அவர். ரைட்டாப்பா. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ யாருக்கு யார் கொடுத்தா, ராம்தாஸுக்கு குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக கொடுத்துருக்காரு. அதை ஹிர்மிந்திர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டுள்ளது. பதேப்பூர் சிக்ரிலையும் அக்பரால் கட்டப்பட்ட இபாக் கானா அப்படிங்கிற மண்டபமும் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வேறு யாரையும் போட தோணாது. அக்பர் தான் கல்வியில் பெரிதும் ஆதரவு கொடுத்தாரு. நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்துச்சு. அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துல் ரஹீம் எல்லாமே அப்துல் அப்படிங்கிற நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன்தாஸ், ராஜா மான்சிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் அக்பருடைய அவையை இடம்பெற்றிருந்தாங்க. தான்சன் அப்படிங்கிற ஓவியரும் இசை மேதை, தான்சன்னா இசை மேதை, ஓவியர் தான் தஸ்வந்த், இவங்களும் அக்பருடைய அவையை அலங்கரித்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் அக்பர். ரைட். இப்போ ஜஹாங்கீர் வந்துட்டார். சலீம், ஏன்னா பிரச்சனையாக தான் இருக்கும். ஜஹாங்கீர் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக தான். சலீம்னு ஒரு படம் வந்துச்சு, பிரச்சனையாகவே இருக்கும். அதுமாதிரி சலீமுக்கு நிறைய பிரச்சனையாக தான் இருக்கும். சலீம் முகமது ஜஹாங்கீர்னால் உலகத்தை கைப்பற்றியவர், நம்பிக்கையை கைப்பற்றியவர் தான் பாபர். உலகத்தையே கைப்பற்றியவர்னா இவர் மனைவியார் வந்து நூர்ஜஹான் மெஹருநிஷா, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள். அப்போ நூர்ஜஹான் மெஹருநிஷா அப்படிங்கிற பெயர் கொண்டவங்க. இவர் உலகத்தையே கைப்பற்றியவர் முகமது ஜஹாங்கீர். அரசாட்சி காட்டிலும் அவருடைய ஓவியம், தோட்டம், மலர்கள் எல்லாம் மீது ஈடுபாடு பயங்கரமாக வச்சுருப்பார். நூர்ஜஹான் எனப்பட்ட மெஹருநிஷாவை கல்யாணம் பண்ணார். அவர் மகன் குஸ்ருவுக்கு யார் உதவுனானா, சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் உதவுனார். உடனே தூக்கில் போடுங்கன்னு சொல்லி ஜஹாங்கீர் சொல்லிட்டார். இது ஒன்று தான் அவர் செஞ்ச தவறு. மகன் குஸ்ருவுக்கு, ஏன்னா அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கிற போது சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் என்ன பண்ணிட்டுருக்காரு, தூக்கில் உதவி பண்ணும்போது தூக்கில் போட்டுருங்க அப்படின்ட்டார் ஜஹாங்கீர். பார்த்துக்காங்க, ஜஹாங்கீர் பார்க்க தான் சாப்பிட்டு மகனுக்கு உதவி பண்ணால் தூக்கில் போட்டு விட்ருவாங்க. முகலாயருக்கும் சீக்கியருக்கும் நெடுநாள் போர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் பல விஷயங்களை இழக்க நேர்ந்தது. காந்தக்காரை முகலாயர் இழந்தாங்க. ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றிய போதிலும் பிரச்சனைக்குரியவாக இருந்துச்சு. நான் சொல்லலை, ஜஹாங்கீர்னாலே பிரச்சனை தான். ஜஹாங்கீர் என்ன பண்ணாங்க, இந்த சூழலில் தான் எப்படா ஜகா வாங்குறதுன்னு யோசிச்சு போர்த்துகீசியருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி அனுமதியை கொடுத்துட்டார். அப்படி தான் இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸோட பிரதிநிதி தாமஸ் ரோ வந்தார், ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்தார். அப்போ முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவிக்காங்க. ஏன்னா குஜராத் சைடு தானே பொதுவாக இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சூரத் சைடு நிறுவிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை கொடுக்குறாரு ஜஹாங்கீர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான், உலகத்தின் அரசர். ஷாஜகான் இன்றைக்கி உலகம் முழுக்க அரசர் ஏன் சொல்கிறோம்னா, அவர் கட்டிய இன்றைக்கி தாஜ்மஹால் உலக புகழ் பெற்றது. உலகத்தை கைப்பற்றியவர்னு சொல்லலை, உலகத்தின் அரசர். அப்போ ஷாஜகான் பார்த்தீங்கன்னா இளவரசர் குர்ரம் அவர் பேர் ஜஹாங்கீர் வந்து இளவரசர் குர்ரம்ங்கிறவர் தான் ஷாஜகான், உலகத்தின் அரசர். அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர் எங்கே அகமது நகரை படையெடுக்கிறார். பீஜப்பூரும் கோல்குன்றா எல்லா பகுதியும் கைப்பற்றுறார். அதே மாதிரி ஷாஜி பான்ஸ்லே சிவாஜியின் தந்தை தக்கான அரசு பணியில் சேர்ந்தனர். அப்போ இவருடைய டீமில் வந்து ஷாஜி பான்ஸ்லேலாம் சேர்றாங்க. மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிடச் செய்தார். முகலாயர்களுக்கு எதிராக போரிட யார், அந்த ஷாஜி பான்ஸ்லே. அப்போ ஷாஜகான் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார். முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. அப்போ ஷாஜி பான்ஸ்லேவை இவருக்கும் சண்டை இருந்துச்சு, ஷாஜகானுக்கும் அவங்க தந்தைக்கும் சண்டை இருந்துச்சு.
நோய்வாய்ப்பட்டு தான் ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு 4 மைந்தர்கள் வாரிசுரிமை போர் வந்துச்சு. அப்போ 3 சகோதரர்களான தாரா, சூஜா, முராத் ஆகியோரை கொன்று 4 பேர்ப்பா, அவுரங்கசீப்பும் சேர்த்து. ஷாஜகானுடைய பசங்க 4 பேர். அதில் வந்து தாரா, சூஜா, முராத்து, கடைசியில் தான் அவுரங்கசீப்பு. அவுரங்கசீப் தாரா, சூஜா, முராத் எல்லாத்தையும் கொன்று விட்டார். கொன்று அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார். 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் சாபர்ஜ் அரண்மனையில் கழித்தார். 8 வருஷம் என்ன பண்ணார் ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபர்ஜ் சாப்பிட்டுக்கிட்டே படுத்துருப்பா அரண்மனையிலேயே கழிச்சார் 8 ஆண்டுகள் ஷாஜகான். நீங்கள் பொதுவாக தாஜ்மஹாலை பார்க்கணுன்னா 8 வருஷம் தவம் கிடப்பீங்க. அவர் கட்டின தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு ஆக்ரா கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு பாவம் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து பார்த்துருந்துருக்கார். அவுரங்கசீப்பு வெற்றி பெறார். அவுரங்கசீப்பு ஆட்சி கொண்டார். 1707 முடியுது. முகலாய மன்னரில் கடைசி அரசரான அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு ஜெயிச்சுட்டு வந்தவர். உலகை கைப்பற்றியவர். ஆலம்கிர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குர்ரம்னா யாரும் தெரியும். சலீம்னா யார்? ஜஹாங்கீர். குர்ரம்னா ஷாஜகான். ரைட்டாப்பா. ஆலம்கிர் அவர் எல்லாத்தையும் ஒரு கிர்னு ஆட்டி படைச்சிருவார். ஆலம்கிர். அவுரங்கசீப் உலகை கைப்பற்றியவர். இவர் தாத்தா ஜஹாங்கீரை போலவே கலைகள் மீது ஆர்வம் கொண்டவராகவோ ஷாஜகானை போல கட்டடக்கலையில் ஆர்வம் கொண்டவராக இல்லை. இவர் மதங்களை தவிர மற்ற மதங்கள்லாம் ஏற்றுக்கல. இந்துக்களையும் ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தார். ஆக மொத்தத்தில் இவருடைய பழமைவாத கொள்கையில் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டார். இந்துக்கள் அரசு பணியில் அமர்த்தே தவிர்த்துட்டார். எல்லாரையும் எதிர்க்கிறார், கழகத்தை அடக்கிறார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. இந்த கீழே ஒரு வரி இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. அதனால் பல முறை தாக்கப்பட்டாலும் முழுமையாக கட்டுக்குள் யாரையுமே கொண்டு வர முடியல. அவுரங்கசீப் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தக்கான பகுதியிலேருந்து தங்கியிருந்தார். சாகர் வரைக்கும் தக்கான பகுதியில் தான் இருந்தார். அதுக்கு காரணம் அவுரங்கசீப்போட மகன். எப்படி அவங்க ஷாஜகானுடைய மகன் நீங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு இது பண்ணீங்களோ, இப்போ ஓமையன் உனக்கு வந்து பிரச்சனை பண்ணுவார்ல. இளவரசர் அக்பர் பேர் பாருங்கள், தாத்தா பேர் இளவரசர் அக்பர். ரஜபுத்தரோடு சேர்ந்து கொண்டு இடையூறு செய்கிறார். இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு அவுரங்கசீப் தக்காணம் போக வேண்டியதாகி போச்சு. இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அவுரங்கசீப் 89 தக்காணம் போகிறார். தக்காணத்தில் அவுரங்கசீப் பீஜப்பூர், கோல்கொண்டா அரசுகளை பணிய வைக்கிறாரு. ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவிக்கிறார். 1674 இது மறக்கவே முடியாது. 1674 பேரரசராக அறிவிக்கிறார். அதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாஜியை வந்து கைது செய்து சித்திரவதை கொல்ல முடிந்தது இவரால் தான் முடிஞ்சிச்சு. யாரால் முடிஞ்சு? அவுரங்கசீப் தான் கொன்னார். 96 வயதில் 1707 மரணத்தை தழுவுற வரைக்கும் அவுரங்கசீப் தக்காணத்திலேயே தங்கியிருந்தார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா மதராசு, கல்கத்தா, மும்பை அந்த இடங்களில் வணிக மையங்களை வலுவாக நிறுவிட்டு போனார். பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்தளவுக்கு பாண்டிச்சேரி, பிரெஞ்சுனா பாண்டிச்சேரி, பிரிட்டிஷ்காரவங்கன்னா மெட்ராஸ், கல்கத்தா, மும்பை. முகலாயருடைய நிர்வாகம், மைய நிர்வாகம் எப்படி இருக்குது? அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே உயர்நிலையில் இருக்கும். உச்ச உயர்நிலை தலைவர் பேரரசரே. அவருக்கு தான் சட்டத்தை ஏற்றுவார், செயல்படுத்துவார். படைத்தளபதி, நீதி வழங்குறது எல்லாமே இருந்தாங்க. அமைச்சர் குழு ஒன்று வச்சுருந்தார். அந்த குழு என்ன குழுனா வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வஜீர் அல்லது திவான் வச்சிருந்தா அப்படின்னு காசை கொடுத்துட்டு போவான். அவன் வருவாயின்னு நினச்சிட்டு செலவு பண்ணிடுவான். அதான் வஜீர் அல்லது திவான்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். மீர் பாக்ஸி, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வா, துப்பாக்கி எடு, அணுகுண்டு எடு, வீசு, அதான் இராணுவத்துறை அமைச்சர். பாக்ஸுக்குள்ளே இருக்கும் எல்லாமே. அடுத்து மீர் சமான், பழைய ஜாமான்லாம் எடுத்து அரண்மனைக்குள்ளே எடுத்தியா, அதான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார் மீர் சமான். குவாஜி அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. ரைட்டா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குவான்னு யாரும் கத்தக்கூடாது, நீதிபதிக்கு பிடிக்காது. அப்போ தலைமை நீதிபதி ஆவார். சதா உஸ் அப்படிங்கிறவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தணுமே, அதான் சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினார். மாகாண நிர்வாகம். பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டது. சுபாக்கள், மாகாணம், மாநிலம்னு சொல்லுவோம். பொதுவாக சுபாக்களை எப்படி சொல்லலாம்? மாகாணமாக சொல்லலாம், மாநிலங்களாக சொல்லலாம். ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் தான் இருப்பாங்க.
அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒவ்வொரு சுபாவும் சர்க்கார் அப்படிங்கிறது மாவட்டங்களாகவும் பிரிச்சுருந்தாங்க. அந்த சர்க்காக்கள் வந்து பர்னாக்கள், அடுத்து சர்க்காருக்கு அப்புறம் பர்னாக்கள். இப்போ சர்க்கார்னு விஜய் படம் எடுத்துட்டாரு, அடுத்து பர்கானா அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துட்டாருன்னா கரெக்டாக வரும். அது கிராமத்தை நோக்கி பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவே பர்கானா. அப்போ உங்களுக்கு ஈஸி. சர்க்காருக்கு அப்புறம் பர்கானா, இது ஈஸியாக இருக்குது. அப்போ சர்க்காருக்கு முன்னாடி சுபேதார். அப்போ சுபாக்களாக பிரிக்கப்பட்டது, சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டது, பர்கானாகளாக பிரிக்கப்பட்டது. பர்கானானா கிராமம், சர்க்கார்னா மாவட்டம், சுபான்னா மாகாணம் அல்லது மாநிலம், இப்படிலாம் பிரிச்சுருக்காங்க. உள்ளாட்சி நிர்வாகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து உறுப்பினர்களே தீர்ப்பு வழங்கினாங்க. கொத்தவால் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டது. நகரம் பெருநகரம்னா கொத்தவால் கொத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த கொத்தவால் தான் சட்ட ஒழுங்கை பராமரிப்பார், கொத்திக்கிட்டே இருப்பார் பாம்பு மாதிரி. படை நிர்வாகம் காலாட்படை, அன்றைக்கி குதிரை அவங்ககிட்ட நிறையா இருந்துச்சு, யானை நிறையா இருந்துச்சு, பீரங்கி இருந்துச்சு. மன்சப்தாரி முறை அக்பர் தான் அறிமுகம் செய்கிறார். இந்த மன்சப்தாரி முறை டெல்லி சுல்தான்கள் மாதிரி தான். பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே பணியாக மாற்றுறாங்க. ஒரு மன்சப் அப்படிங்கிறது படிநிலை, ஒரு அந்தஸ்து கொடுத்துட்றாங்க. அதை மன்சப்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்சப்தாரை ஷாட் ஷவார்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஷாட்டுங்கிறது தகுதி, ஷவார் அப்படிங்கிறது மன்சப்தார் பராமரிக்கிற குதிரைகளுடைய எண்ணிக்கை, அந்த குதிரை வீரர்களுடைய எண்ணிக்கை. மன்சப்தாரின் ஊதியமானது அந்த குதிரைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து 10 முதல் 10,000 வரை பொறுத்து இருந்தது. மன்சப்தார்களுக்கு எப்படி ஊதியம் கொடுப்பாங்கன்னா, குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளை முத்திரையிடும் முறையெல்லாம் வச்சுருந்தாங்க. குதிரையை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு பார்த்து காசு கொடுத்தாங்க. குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். மன்சப்தார் தமது குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும், நல்ல தரமாக காட்சிப்படுத்தணும். அது ஆரம்பத்தில் பரம்பரை உரிமையாக இல்லை. அந்த குதிரை வளர்க்குறது வைக்கிறது அக்பருடைய காலகட்டத்தில், காலப்போக்கில் பரம்பரை உரிமையாக ஆயிடுச்சு. பொதுவாக நம்ம ஊர் கோயில் திருவிழாலேயே ஆரம்பத்தில் பரம்பரை உரிமையாக இருக்காது, காலப்போக்கில் அப்படியே பரம்பரை உரிமையாக மாற்றிடுவாங்க. அடுத்து நில வருவாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா தோடர்மால். சும்மா தோராயமாக ஒரு ராஜா என்ன பண்ணுவார், ஒரு வரியை போடுவார். ஷெர்ஷா அறிமுகம் செய்தது இவரும் அறிமுகம் செய்தார். அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் ஷெர்ஷா என்ன அறிமுகம் செய்தாரோ அதையே இவரும் பின்பற்றினார். ஸோ தோடர்மால் ஜப்து முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. 3/1 அரசுக்கு அந்த விளைச்சலை வரியாக கட்டணும். அதாவது ஜப்தி முறை ஷாஜகானின் காலத்தில் ஜப்தி எனும் முறை தக்கான மாகாணங்களுக்கும் நீடிக்கப்பட்டது. ஜப்திங்கிற முறை. பழைய இக்தா முறையை ஜாகீர் என பெயர் மாற்றினான். இப்போ இக்தார்கள்னு படித்தோம். டெல்லி சுல்தானில் போனீங்கன்னா இக்தார்கள்னு சொல்லி படிச்சிருப்போம். அதை ஜாகீர்னு சொல்லி மாற்றினாங்க. அதுதான் காலப்போக்கில் ஜாகீர்தாரர்னு மாறிச்சு, அப்புறம் ஜமீன்தார்னே மாறிடுச்சு. ரைட்டாப்பா. அடுத்தது ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகீர்தார் தான். ஜாகீர்தார்னா அந்த இராணுவ சிவில் அதிகாரிகளோட ஒப்படைச்சிருவாங்க, அவர் வசூல் பண்ணிக்கிடுவார். அடுத்து அமில் குஜார் அவர் மாவட்ட அளவுலாம் வரி வசூல் பண்ணுறவர் அமில் குஜார். அடுத்து அவருக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாதார், கணுங்கோ, பட்வாரி, முக்காதம் அப்படிங்கிற துணைநிலை ஆளுநர் இருந்தாங்க. கணுங்கோ, பொட்டாதார், பட்வாரி, முக்காதம் அப்படிங்கிற துணைநிலை ஆளுநர்களாக இருந்தாங்க. ஜமீன்தாரி முறை, அப்புறம் ஜமீன்தார்களை வச்சு முகலாய அரசர்கள் நிலவரியை வசூல் பண்ணுங்க அப்படிலாம் பண்ணாங்க. அப்புறம் அதுவும் பரம்பரை உரிமையாக ஒரு காலத்தில் மாறிச்சு. சமய கொள்கையை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து மிகவும் முற்போக்கானவர். அவரை ஃபாலோ பண்ணது யாருன்னா கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், ஜஹாங்கீர், ஷாஜகான் தான். ஆனால் அவுரங்கசீப் ஃபாலோ பண்ணலை. அக்பருடைய அவையில் போர்த்துகீசிய கிறித்துவ பாதிரியார் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்திருக்காங்க. தீன் இலாகி, தெய்வீக மதம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கியிருக்கார். ஆனால் இருந்தாலும் இவர் ஏற்றுக்கலை, அவுரங்கசீப்பு ஏற்றுக்கலை. பாபர் பாரசீக கட்டடக்கலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். பாரசீக கட்டடக்கலை ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர், கியூல், அலியார் போன்ற கட்டடங்களை அவரும் கட்டியிருக்கார் பாபர். ஹுமாயூன் டெல்லி அரண்மனை, டெல்லி அரண்மனை, தீன்இ பானா, அந்த பின்னால் ஷெர்ஷா இடிச்சு விட்டார். அதை ஷெர்ஷாவுக்கும் அவருக்கும் ஆகாதே, ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷா இடிச்சு விட்டு புராண கிலாவை கட்டினார். அதே மாதிரி ஷெர்ஷா மிக முக்கியமான நினைவுச்சுன்னா பீகாரில் சசாரம் என்னும் இடத்துல கல்லறை மாடமும் கட்டிருக்கார். பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடமாகும், அதுவும் கட்டிருக்கார். மிகவும் முக்கியமான நினைவு சின்னம். அடுத்து திவான்இ ஆம், இந்த 2 பில்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பஞ்ச் மகால், அதாவது 5 அடுக்கு கட்டடம், பஞ்ச்னா 5, ரங்க் மகால், சலீம் சிஷ்டியின் கல்லறை, புலந்தர் வாசா, இதெல்லாம் அக்பர் கட்டினது. இதெல்லாம்
அக்பர் பஞ்ச் மகால். அக்பர் வந்து யாரையும் அடிக்கக்கூட மாட்டார், பஞ்ச் தான் பண்ணுவார். திவானி காசை பெருசாக நினைக்க மாட்டார், எதை எடுத்தாலும் ஆம்ட்டு போயிடுவார். ரங் மகால், வாங்க எல்லோரும் வாங்க, வந்து மகால் எல்லாம் கூடி பேசுங்க. சலீம் சிஷ்டியின் கல்லறை, சலீம் சிஷ்டியின் கல்லறை. அடுத்து புலந்தர் வாசா, என்ன வாசா? புலந்தர் வாசா. அங்கே தானே டிஸ்கஸ் பண்ணாங்க, புலந்தர் வாசா தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கட்டப்பட்டது. சிக்காந்தரில் அக்பரின் கல்லறை கட்டடப்பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். அக்பருக்கு கல்லறைங்கிறது ஜஹாங்கீர் தான். ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான, அது வந்து அக்பர் தான் கட்டிருப்பார். ஆக்ராவில் நூர்ஜஹான் இருக்காங்கள, அவங்க தந்தையான இம்மத் உத் தௌலாவுக்கு, ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பெற்றவருக்கு கட்டணும்ல, கட்டடத்தை கட்டிவிட்டார். அடுத்தது ஷாஜகான் காலத்தில் இன்னும் உச்சநிலைக்கு போகிறாங்க. ஏன்னா பேரரசர்கள் அமர்வதுக்கு நவரத்தன கற்கள் கொண்ட மைலாசனம், தாஜ்மஹால், முத்து மசூதி. ஆக்ராவில் மோதி மசூதின்னு ஒன்று இருக்குது, அதை முத்து மசூதின்னு சொல்கிறோம். டெல்லியிலே மிகப்பெரிய மசூதி ஜும்மா மசூதி, இதில் ஷாஜகானில் கட்டப்பட்டதான். அதே மாதிரி லால் குயிலா அப்படிங்கிற அழைக்கப்பட்ட இன்றைக்கி செங்கோட்டை இருக்குல்ல, அதுவும் ஷாஜகானால் கட்டப்பட்டது தான். ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை தான் 1639. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 9 ரவுண்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 39 அந்த வட்டமாக இருக்குல்ல, அது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் இருக்குது. அதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9, இன்னுமே 9 தான் இருக்குது, பரவாயில்ல. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கப்பா, தெரிலையா? இந்த பாருங்கள், 1 2 3 4 5 6 7, இது ஒன்று 8, இது ஒன்று 9. எப்படி 9 இருக்கா? மூவர்ண கொடி பறக்குதா? 39. வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கிட் அவ்வளோதான். 1639 செங்கோட்டை கட்டப்பட்டது. ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். சிவப்பு நிற கல் இருக்கிறனால செங்கோட்டைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புலந்தர் வாசா நான் சொன்னல, திவானி காஷ், திவானி ஆம். அக்பர் காசுக்கு பெருசாக ஆசைப்பட மாட்டார், ஆமான்ட்டு போயிடுவார், அவ்வளோதான். அவர் தான் அக்பர். புலந்தர் வாசா இதெல்லாம் அவர் அக்பர் தான் இது பண்ணார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன்று முக்கியமானது. ஷாஜகானுக்கு அப்புறம் மகன் ஆஜம் ஷாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பரா என்னும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கது. அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பரா கல்லறை யார்? ஆஜம் ஷா, மகன் ஆஜம் ஷா. ரைட். யாருடைய மகன் ஆஜம் ஷா? அவுரங்கசீப்பின் மகன் ஆஜம் ஷா. கட்டடமே கட்டக்கூடாதுன்னு நினச்சாரு, நல்ல வேலை உங்கள் அப்பா இல்லை, ஏன்னா இருந்திருந்தாருன்னா உனையும் போட்டு தள்ளியிருப்பார். ஆஜம் ஷா தம் தாயின் அன்பை, அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அதுக்காக அவுரங்காபாத்தில், ஏன்னா அவுரங்கசீப் இருந்தனால அவுரங்காபாத்தில் பிபிகா பிடிக்கும்பா, அம்மா ரொம்ப பிடிக்கும்பா, நான் மக்கு தான், ஆனால் கட்டடக்கலை உனைய மாதிரி கட்டாமல் விட மாட்டேன்ப்பா, நான் மக்பராங்கிற கல்லறையை கட்டிட்டேன் அம்மாக்காக அப்படிங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. அவ்வளோதான். முகலாயரை பொறுத்தளவுக்கு ஒன்று அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கணும். யாரை கொன்னாங்க, யார் எங்கே ஆட்சி புரிஞ்சாங்க, என்ன கட்டடம் கட்டினாங்க, அவங்களுடைய நிர்வாகம் என்ன, அவங்களுடைய இயர்ஸ் என்ன, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூப்பா.